ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நம நம சிவம் சிவயன வய நமசி நமச்சிவாய. ஜோதிடம் எனும் தெய்வீக கலை எனக்கு கற்றுத்தந்த எனது முன்னோர்கள், எனது குருமார்கள், எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களையும் தொட்டு வணங்கி அவர்கள் ஆசை என்றென்றும் கிடைக்க எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. நாம இன்னைக்கு இந்த பதிவுல சொல்ல போற விஷயம், ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் இடையில கருத்து வேறுபாடு எந்த கிரகத்தால் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுதுன்னா, பிதுர் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுடன் பாவகிரகமாக சொல்லக்கூடிய சனி பகவான், அவர் ஏதேனும் ஒரு விதத்துல சேர்க்கையோ பார்வையோ சார பரிவர்த்தனையோ ஏதேனும் ஒன்று. அதுக்கு விளக்கமா சொல்லணும்னா, சனி பகவான் சூரிய பகவான் சமசப்தம பார்வையாக, இப்போ சிம்மத்துல பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னாக்கா, மகரத்துல இது கும்பத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பார். அப்ப ரெண்டு பேருக்கும் சமசப்த பார்வை. இதுல ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பலம் பொருந்தி இருப்பாங்க. இப்ப இதுல என்னன்னு கேட்டா, இவங்க ரெண்டு பேரோட பார்வை சமசப்தமாக இருக்கும்போது தகப்பனாருக்கும் பையனுக்கும் பாத்தீங்கன்னாக்கா கடுமையான ஒரு போற, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஆட்சி மூல திரிகோணத்துல சிம்மத்துல சூரிய பகவான் இருக்காரு. அவரு அரச கிரகம், பலம் பொருந்தியவர், தன்னோட வீட்டுல இருக்காருங்கப்ப பலம் பொருந்தியவர். இதே கும்பத்துல சனி பகவான் ஆட்சி மூல திரிகோணத்துல இருக்காரு, அவரும் பலம் பொருந்தி இருக்காரு. நீ ஏன் நல்லா பாத்துக்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஜாதகத்துல பிறந்தவங்களுக்கு இதுலயும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே தனுசு லக்னமாக இருந்து 9ஆம் இடத்தில் பிதுர்காரகன் பிதுர்ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்துல இருக்கும்போது, சனி பகவானாகப்பட்டவர் லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அவரும் பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி பெற்று மூல திரிகோணத்துல இருந்தார் அப்படின்னா, தகப்பனை விட மகனுக்கு பலம் ஜாஸ்தி ஆயிடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க காரகம் பாவனாஸ்தி ஆயிடும். பிதுர்காரகன் பிதுர்ஸ்தானத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி பெற்று இருக்கும்போது அது காரக பாவனாஸ்தி. அது என்னத்தை தான் சிம்மம் அவரோட வீடா இருந்தாலும் லக்னத்துக்கு 9ஆம் இடமாக வரும்போது அந்த இடம் காரக பாவனாஸ்தி. அப்போ சனி பகவான் பலம் பொருந்தி இருக்க, தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கும்போது பலம் பொருந்தி இருப்பார். இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பெரிய அளவுக்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தும். எப்போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஈகோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடியவரா பிள்ளை இருப்பார். அவரை யாரும் ஒரு வார்த்தை பலருக்கு முன்னாடி பேசிட்டா அவருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. சரி, இதே இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி பகவான் லக்னத்துக்கு 11ஆம் இடமான, அதாவது தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க, 11ஆம் இடமான துலாத்துல உச்சம் பெற்று இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவானும் உச்சம் பெறாரு. இப்பயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் கடுமையான போட்டியாகும். இதுல என்ன விஷயம்னா, சூரிய பகவான் 10 பாகையில இருக்க வரைக்கும் சனி பகவான் 20 பாகை வரைக்கும் உச்சமா இருப்பார். சூரிய பகவான் 10 பாகையில உச்சமா இருப்பார். அப்போ சனி பகவான் 20 பாகையில உச்சமா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா கடுமையானதா இருக்கும். சூரிய பகவான் 11 பாகை வந்துட்டாலே சனி பகவானின் ஆதிக்கம். அப்போ அந்த சூரிய பகவான் 10 பாகை வரைக்கும் உச்சமா இருக்கிற வரைக்கும் சனி பகவானின் ஆதிக்கத்தை பெரிய அளவுக்கு, அதாவது தகப்பன் மீது காட்ட முடியாது. அதே சூரிய பகவான் 10 பாகையை தாண்டி, அதாவது பரம உச்ச பாகையை தாண்டி அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவானின் ஆதிக்கம் அந்த இடத்துல பெருசா இருக்கும். சனி பகவான் இதே 20 பாகையை தாண்டி இருந்து சூரிய பகவான் 10 பாகையில் இருக்காருன்னா, தகப்பனின் ஆதிக்கம் பையன் மேல, அதாவது ஆண் குழந்தைக்கு தான் இந்த பாதிப்புன்னு சொல்றோம், ஆண் குழந்தையின் மீது ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலே சண்டை சச்சரவு எல்லாமே உருவாகும். அதே இதுல இப்போ சூரிய பகவான் சனி பகவானின் வீடான, சனி பகவானின் உச்ச வீடான துலாத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. துலாத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் அங்க நீசமாகிறார். அப்ப நீசமாகும் போது சனி பகவான் சூரியனை மிகவும் கடும்
இன்னலுக்கு ஆளாக்குவார். அப்ப தகப்பன் பயங்கரமான இன்னலுக்கு ஆளாகும். இது பிதுருக்குரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கோம். இதே லக்னத்துக்கு, இதே தனுசு லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தனுசு லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா சூரியன் திக்பலம் பெறாரு, சனி பகவான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேந்திரத்துல இருக்காரு. அப்ப கேந்திரத்துல சூரிய பகவானும் திக்பலம் பெறாரு, சனி பகவானும் பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்காரு. அப்போ சனி பகவான் அந்த 3ஆம் இடத்துக்கு அங்க இருக்கும்போது இவர் ஒரு அரசு உத்தியோகத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி தசாவோ இல்ல சூரிய தசாவோ, சனி தசாவில் சூரிய புத்தியோ சூரிய தசாவில் சனி புத்தியோ வரக்கூடிய காலங்கள்ல அந்த அரசு அதிகாரியா இருக்க ஒரு கையூட்டு வாங்கி பாத்தீங்கன்னாக்கா சிக்கிக்குவார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் இருக்கார். சரியா? 9ஆம் இடமான, அதாவது 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதாவது 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு 2ஆம் இடம்னா தனஸ்தானம். அப்ப பாருங்க, அந்த 9ஆம் இடம் பிதுர், அதாவது சூரியனின் 2ஆம், அதாவது 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான கன்னியில வந்து இருக்கும்போது, 10ஆம் இடத்துல இருக்கும்போது தன விஷயங்களை கை நீட்டி வாங்கும்போது அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிக்கல் வைக்கும். அப்ப அந்த அரசு அதிகாரி தேவையில்லாத சங்கடங்களை அந்த இடத்துல கண்டிப்பா அனுபவிப்பார். அப்ப அரசு சார்ந்த விஷயங்களை அவருக்கு ஒரு நல்ல நிலை இருக்காது அப்படிங்குது. அதுபோல ஒவ்வொரு விஷயங்களுக்குமே சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் பாத்தீங்கன்னா ஒத்து போகாது. இது யாருக்கு? ஆண் குழந்தைகளுக்கு தான் சூரியன் சனி பகவானின் இணைவோ பார்வையோ அல்லது ஒருவர் நட்சத்திர சாரத்தில் இன்னொரு கிரகம் இருப்பது அப்படிங்கிறது ஆண் குழந்தைகளுக்கும் தகப்பனுக்கும் தான் தொந்தரவு தரும். இதுல சனி பகவான் நீசமாகி, மேசத்தில் சனி பகவான் நீசம் பெற்று சூரிய பகவான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உச்சம் பெற்றிருந்தாருன்னா அந்த இடத்துல சூரிய பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், சனி பகவானின் ஆதிக்கம் குறைவாகும். அந்த காலகட்டங்களில் சூரியனின் கை ஓங்கி இருக்கும்போது தகப்பனின் கீழ் கட்டுப்பட்டு அந்த குழந்தை ஆண் பிள்ளையாகப்பட்டு இருக்கும்போது பாதிப்பு தரதில்லை. இது போல சூரியன் சனி சேர்க்கை இணைவு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பிதுர் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய, அதாவது தகப்பனார் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அந்த குழந்தைகள் உங்களை ஏதாவது பாத்தீங்கன்னாக்கா மனம் துன்பப்படும்படி ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தகப்பனுக்கு வந்து மனதளவுல பாதிக்கும். இந்த மனதளவுல பாதிக்கும் போது அவங்க வந்து வாய் விட்டு அந்த குழந்தைய திட்ட மாட்டாங்க. மனசுக்குள்ள ஒருத்தரை வாய் விட்டு பேசி திட்டோம்னா அதோட பாதிப்பு குறையும். ஆனா மனசுக்குள்ளே அவங்க மேல ஒரு கோபம் ரண வேதனை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நீங்க பெத்த பிள்ளையோட எதிர்காலம் பாதிக்கப்படும். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால தயவு செய்து சனி சேர்க்கை, சனி சூரிய பகவானின் சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறப்போ தகப்பன் பிள்ளை ஆண் பிள்ளைக்குள்ள ஏதேனும் சங்கடம் ஏற்படும் பட்சத்தில் அந்த ஜாதகதாரர்கள் தயவு செய்து தகப்பனுக்கு உங்களோட கோபத்தை தணிச்சுக்கிறது, நீங்க பேசிய வார்த்தைகளால் தகப்பனார் இன்னல்களுக்கு ஆளாயிருக்கார் அப்படின்னா தகப்பனுக்கு உங்களால் முடிஞ்ச, அதாவது ஒரு ஒரு கிளாஸ் மோர், ஒரு டம்ளர் மோர், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, தகப்பனுக்கு பிடிச்ச உணவு ஏதாவது, அப்படியும் இல்லையா நீங்க உணவு உண்ணும்போது தகப்பனார் கூப்பிட்டு ஒரு உருண்டை சாப்பாடாவது கொடுங்க. அவரோட கோபத்தை தணிச்சுக்கோங்க. இல்லாட்டினா உங்களுடைய எதிர்காலம், குழந்தைகளின் எதிர்காலம் நிச்சயம் பாதிக்கும். அப்படி குழந்தை கொடுக்கறதுக்கே இல்லையாக்கும் தகப்பனார் புள்ள நல்லா இருக்கும்னு நினைச்சாரா, தகப்பனார் அந்த பிள்ளைகிட்ட எனக்கு ஒரு கை சோறு கொடுன்னு கேளுங்க. இல்லையாக்கும் புள்ள வெளியே போயிருக்காரு, வெளியே இருந்து வரப்போறாரா, அவர்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒண்ணு, ஏதோ ஒண்ணு, ஒரு முறுக்கு, ஒரு கடலை மிட்டாய், அதுவும் இல்லையா கொஞ்சம் சிப்ஸ், ஏதோ ஒரு தீவனம், ஏதோ ஒரு தீனி, உங்களோட ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தான் சொல்றது. அது போல ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர சொல்லி அதை வாங்கி நீங்க அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அந்த பையன் கையாலே ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பான்னு வாங்கி குடிங்க. உங்களோட சாபம், மனதுக்குள்ள இருக்கக்கூடிய சாபம் உங்க குழந்தைய போய் கெடுக்காது. இதெல்லாம் செய்யுங்க. அதனால சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகதாரர்கள், அதாவது குழந்தையின் ஜாதகத்தில், ஆண் பிள்ளையின் ஜாதகத்தில் சூரியன் சனி பகவானின் சேர்க்கை இருந்தது அப்படின்னா அவர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா மிகுந்த கவனமாக தகப்பனாருக்கு தொந்தரவு இல்லாமல் நடந்துக்கிறதுனால தகப்பனாரும் பிள்ளைகளை பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத இன்னல்களை ஏற்படுத்தி அவர்கள் உங்களை ஏதேனும் கடும் சொற்களால் பேசக்கூடிய அளவுக்கு வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை.
அதனால பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சங்கடம் வந்துடுது. இதை தயவு செஞ்சு பார்த்து இது பண்ணிக்க. இதுலேயும் இன்னொன்று சொல்லிடுறேன். தனுசு லக்னத்துக்கு மகரத்துல சனி பகவான் இருந்து அந்த மகரத்துல இருக்க சனி பகவான் துலாத்துல நீசமான சூரியனை பார்க்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்பையும் தகப்பனாருக்கு மிக பெரும் கெடுதல் அது. ஒரு சில ஜாதகதாரர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சனி பகவானின் ஆதிக்கத்துல பிறக்கும் போதே தசாகாலங்களாக இருந்து சனி தசா நடக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஜாதகதாரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா தகப்பனாரை ஒன்று பார்த்தீங்கன்னா பிரியறது, இல்லாட்டி தகப்பனை இழக்கிறது, இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதெல்லாம் உள்ள ஜாதகங்கள், அதை பார்த்து அதற்கான தீர்வை ஏற்படுத்திக்கோங்க. ஆலய வழிபாடு செய்யுங்க, அதன் மூலியமா நல்லது நடக்கும். அது மாதிரி உள்ளவங்க சிவன் கோவில் போய் சிவன் கோவிலில் உள்ள நவகிரகத்தில் இருக்க சந்திரனையும் சூரியனையும் ஒரே இதை வழிபட்டுட்டு வாங்க. அதுதான் நல்லது. ஓகே, சரி. ஓம் நமச்சிவாயம். எனது அடுத்த பதிவு ஒரு நல்ல பதிவாக மீண்டும் உங்களுக்கு பதிவிடுறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.